இலங்கையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இலங்கை மக்களின் கோபம் ஆட்சியாளர்கள் மீது திரும்பியதன் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மோசமான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கும் இலங்கை உணவுப் பொருட்கள் விலை உயர்வுக்கு மத்தியில் எரிபொருட்கள் பற்றாக்குறை காரணமாக இருளில் மூழ்கியிருக்கிறது. நாளொன்றுக்கு 10 மணி நேரங்களுக்கு மேல் மின்வெட்டை எதிர்கொள்ளும் மக்கள் கேஸ் தட்டுப்பாட்டால் மண்ணெண்ணெய் அடுப்புக்கு மாறியுள்ளனர். இதன் காரணமாக 3500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மண்ணெண்ணெய் அடுப்பு 9000 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். அடுப்பு வாங்கினாலும் மண்ணெண்ணெய் வாங்க முடியாது மக்கள் அலைந்து திரியும் அவலம் ஏற்பட்டுள்ளது. வெயிலில் பல மணி நேரம் காத்திருந்தாலும் மண்ணெண்ணெய் கிடைப்பது இல்லை என்றும் கூறுகின்றனர் அங்கு நிற்கும் மக்கள். இந்த அதிபர் தங்களுக்கு வேண்டாம் என தங்களுடைய கோபங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். வெயில் மழையும் இல்லை, நாங்க எப்படி வாழ்றது சொல்லுங்க. நீங்க ஜனாதிபதி வேணாம், எங்களுக்கு நல்ல ஒருத்தரை போடுங்க. ஸ்ரீலங்காவில் ஒருத்தருமே இல்லையா, இவர் அனுப்பிட்டு வேற ஒருத்தர் போடுங்க. ஜனாதிபதி தயவு செய்து நீங்க விலவுங்க, உங்களுக்கு ஒண்ணுமே இயலாது. ஒதுங்க சொல்லுங்க, போய் சமைக்க சொல்லுங்க. நான் மனுஷங்களோ தெரியாது, இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? தயவு செய்து ஜனாதிபதியை விரட்டுங்க. இலங்கை அதிபராக கோட்டாபய ராஜபக்ஷ இருக்கிறார். அவருடைய சகோதரர் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராகவும் இளைய சகோதரர் பசில் ராஜபக்ஷ நிதி அமைச்சராகவும் உள்ளனர். மூத்த சகோதரர் சமல் ராஜபக்ஷ விவசாய அமைச்சராகவும் மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் நமல் ராஜபக்ஷ விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். ஆட்சியில் இருக்கும் அவர்களுடைய மோசமான பொருளாதார கொள்கையால் நாடு இது போன்ற நெருக்கடியில் சிக்கியிருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாட்டில் 1 கிலோ பால் மாவின் விலை 2000 ரூபாய்க்கு உயர்ந்துள்ள நிலையில் என்ன அரசு நடக்கிறது என ஆதங்கம் தெரிவிக்கும் மக்கள் ஆட்சியாளருக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை என்றால் பிற நாட்டிற்கு சென்று பாடம் படிக்குமாறும் விமர்சிக்கின்றனர். 70 வயசு 80 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாம் இன்னைக்கு வெயிலில் உழவு வெயில நாங்கள் சாகிறோம் இன்னைக்காக. அதனால ஜனாதிபதி அவர்கள் இந்த மாதிரி முட்டாள்தனமான நடவடிக்கை எடுக்காம இந்த அரசாங்கத்தை விட்டுட்டு நீங்க கட்டாயம் போங்க. உங்களுக்கு கொடுங்க, செய்யறவங்க செய்யுங்க. ஏன்னா எல்லா நாட்டுக்கும் கொரோனா வந்துச்சு. எல்லா நாடும் எப்படி பாலனை கொண்டுட்டு போறாங்க. இல்லாட்டி நீங்க அந்த படிக்கணும்னு சொன்னா மற்ற நாடுகளை போய் படிச்சுட்டு வந்து ஜனாதிபதியா இருங்க. வியாழக்கிழமை இரவு நுகேகொடை மிரிஹான பகுதியில் அதிபர் மாளிகை முன்பு திரண்ட பொதுமக்கள் அரசுக்கு எதிராக கடும் போராட்டம் நடத்திய நிலையில் கொழும்புவில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்களை அரசு தரப்பு தீவிரவாதிகள் என விமர்சனம் செய்ததை மக்களும் எதிர்க்கட்சிகளும் எதிர்த்துள்ளன. இலங்கையில் சர்வ கட்சிகள் அடங்கிய ஒரு இடைக்கால அரசை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது.